கலக்க போவது யாரு? சாம்பியன் அடுத்து வரப்போகின்றார் சிவ கார்த்திக். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் எல்லாரும் ஒரு வகுப்பில் படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ படிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதான் கற்பனை. இவங்களுக்கு வாத்தியாரா சாலமன் பாப்பையா அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இந்த வகுப்பு பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இந்த வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது மிகப்பெரிய கற்பனை. சாலமன் பாப்பையா அவர்களிருந்து ஆரம்பிக்கலாம். அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. என்ன கொண்டாந்து இவங்களுக்கு வகுப்பு எடுக்க விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் வில்லங்களே. முதல்ல அட்டண்டன்ஸ் எடுப்போம் ஐயா. அட்டண்டன்ஸ் ஒழுங்கா சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வாங்க விஜய டி யாரு, ஒரு அட்டண்டன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஏ யாருடா என்ன கூப்பிட்டா? ஆனேண்டா பிரசன்ட், நான் அடிச்சா நீ பேஷண்ட்டு. டே டீச்சரு உன்னோட ரொம்ப டார்ச்சரு. ஐயா டீச்சரை டார்ச்சருங்கிற கேட்க மாட்டீங்களா? சிரிக்கிறீங்க என்னையா? இவரு சரியில்லை, அடுத்து நம்மால கூப்பிடுவோம். வாங்க விஜயகாந்த். யாரா என்ன விஜயகாந்த்னு கூப்பிட்டது? எனக்கு தான் கேப்டன் ஒரு பேர் இருக்குல்ல. வச்சுக்கையா, நீ கேப்டனு, நான் வைஸ் கேப்டனு, சாரு அம்பையரு. விளையாடுவோமா கிரிக்கெட்டு? இது வகுப்புயா, வகுப்பு மாறி இருங்க. இதுவும் சரி வல்லே. இவர் நல்ல தம்பி. வாங்க தனுஷ், ஒரு அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க? அட்டெண்டன்ஸ் தானே சொல்லணும். இதோ சொல்றேன் சார். பிரசன்ட் சார், பிரசன்ட் சார், பிரசன்ட் சார், பிரசன்ட் சார். திவ்யா நீ எங்கடா இருக்க? நமக்குன்னு ஒரு ஸ்டேஜ், நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு இருந்துலாம்டா. சரின்னு சொல்லுடா. இந்த சாரெல்லாம் மதிக்காரா? ஐயா வகுப்புல திவ்யாவை கூப்பிடுறா. இது வகுப்பா? நீயும் கிளம்பிக்க. இவர் அருமையான மனுஷன், ஸ்மார்ட்டான ஆளு, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். நீங்க வாங்க. சரித்திரத்தை பார்ட்டி பார்த்தோன்னா அது நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நம்ம காமெடி பண்ணோன்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கலாய்க்கலாம். ஓகேவாலா? லா ஓகேவாலா? லா தம்பி லா ஸ்டூடெண்ட் போல லா லான்னு பயமுறுத்துது. வேணாமியா, நீ போய் வகுப்புல உக்காந்துக்கு. ஒன்றும் புரியலே. என்னத்த பண்ணு? இவங்களுக்கு ரைம்ஸு வாய்ப்பாடெல்லாம் தெரியுதான்னு பார்ப்போம்யா. முதல்ல ரைம்ஸ் சொல்ல. வாங்க கார்த்திக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்ன போய் ரைம் சொன்னேன்? நான் என்ன ரைம் சொல்லுவேன்? ஓகே, நான் சின்ன வயசில் படித்தது சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பாபா பிளாக் ஷிப் ஹேவ் எனி ஃபுல்? எஸ் சார், எஸ் சார். 3 பேக் பைப்பர் ஃபுல். அதில் ஒரு ஃபுல் கூட உங்களுக்கு தர மாட்டேன், 3 எனக்கு தேவை. ஓகே பாய். ஹாய். இது வகுப்புயா, யாரும் வகுப்புக்கு ஏற்ற மாதிரி பேசல. யாரை கூப்பிடலாம்? வாங்க எஸ்ஜே சூர்யா. வந்துட்டேன். ரைம்ஸ் தானே சொல்லணும், கேட்டுக்குங்க. ஐயா இந்த பூனை தெரியுமா? ஐயா இந்த பூனை தெரியுமா? வைத்த நல்ல பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை வாமிட்டு வந்தா வெளியே போயா. இங்க நாரடிக்கிறாரு. என்ன வகுப்பு? ஒன்றும் வில்லங்கல்லே. இவர் நல்ல மனுஷன். வாங்க ரகுவரன் சார், நீங்க பேசுங்க. ஆட்டோவெல்லாம் ஓட்டாதீங்க, டயலாக பேசுங்க. என்ன கேனிய நினச்சியா? ஸ்டேஜில் கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணுறேன். பாஷாவுக்கே நான் வில்லையா? ஆண்டனி, மார்க் ஆண்டனி. மியூசிக்கு. அடுத்து கேப்டன் சார், நீங்களாவது ஒரு நல்ல ரைம்ஸா சொல்லுங்க பாப்போம். ரைம்ஸ் தானே வேணும், கேட்டுக்க. அஸ்தலக்கடி, லாலா சுந்தரி, கோலா கோப்பர கொய்யா. தமிழ் ஐயாவை கொய்யா கியான்னு வையிறாரு. வேணாம்யா, நீங்களும் போங்க. என்ன பண்றது? இவங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாம் தெரியுதான்னு பார்ப்போம் ஐயா. கேப்டன் ஐயா, நீங்களே ஒரு டேபிள்ஸ் சொல்லுங்க. இது சூப்பர் கொஸ்டின், பதில் சொல்றேன் கேட்டுக்க. 1-1 சார், 2-2 சார், 3-3 சார். கண்ணை குத்திராதையா, கும்முறா. இதுவும் வேணாம். அடுத்து எஸ்ஜே சூர்யா, நீ ஒரு டேபிள்ஸு பிரச்சனை பண்ணாம லேடிஸ் எல்லாம் இருக்காக பார்த்து. கேட்டுங்க. 1 + 2 + 3 = 6. என்னது அசெக்ஸ்? என்னது அசெக்ஸ்? இவன் திருந்த மாட்டாயா. நீ வகுப்பை விட்டு வெளியே போக. இங்க எதுவுமே சரியில்லை. யாரை கூப்பிட்டு பயன் இல்லை. அடுத்து அருமையான நண்பர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். நீங்க பேசிட்டு போங்க மக்கள் கிட்ட.
இங்கே வருகை தந்திருக்கா பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு நண்பர் எஸ்பிபி சார் அவர்களே, அமித் சார் அவர்களே, சித்ரா மேடம் அவர்களே, என்னை வாழ வைத்த தமிழ் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் மாடியிலே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஜய் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் சிங்கப்பூர்லேயே ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நம்ம மக்களுக்காக பண்ணுறோம் சார், கொஞ்சம் வர முடியுமா அப்படி சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் வேண்டாம், ரொம்ப படம் இருக்குது, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, குசைலன் வேறு போயிட்டுருக்கு, வேண்டாம் சொன்னேன். இல்லை சார் நம்ம மக்களுக்காக நீங்கள் வரணும், நீங்கள் வரலைன்னா எப்படின்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக வரேன் சொன்னேன், உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை நான் பார்த்ததில்லை. இங்கே இருக்க எல்லாரும் இதே மாதிரி எப்போவோ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். வகுப்புல இப்படி ஒரு புள்ள இருக்கணும்யா. ஆனா இவங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு நான் மண்டாய் ஜூவிலே போய் உக்காந்துக்குவேன். இதுக்கு மேல நான் இங்க இருக்கல, கிளம்பட்டா, வரையா, வணக்கம்.